உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545. என்னுடைய ஆசான குரு கல்கி, பொன்னியின் செல்வன். இது அது எனக்கு தெரியும். எனக்கு ஒரு நண்பன் சொன்னாங்க, ரஜினி உங்களுக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் சிவஜலசை தெரியுமே, உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. வேள்பாரி அப்படின்னு சொல்லி சு வெங்கடேசன் எழுதியிருக்காங்க ஆனந்த விகடனில். அதை நீங்கள் படிச்சிங்களா? இல்லை படிக்கல, அதை நீங்கள் படிங்கன்னு சொன்னாங்க. சரி, அதை படித்து அப்படியே திருப்பி பார்த்தேன். புக்கு பார்த்தா ஹேட்ஸ் ஆஃப் மணியம் சின்னது சார். என்ன ஓவியன் பா! ஒன்று பார்த்தா அவ்வளோ ஒரு அந்த மாதிரி எவ்வளோ புகழ்ந்தாலும் அது தப்பு கம்மி தான். அதுக்கப்புறம் அப்படியே அதை படிச்சுட்டு வரும்போது அந்த கபிலன், கம்ப்ளீட்லி கபிலர் மகா பண்டிதர், தன்னை தான் அறிந்த ஒரு மனிதர், கம்ப்ளீட்லி ஒரு பெரிய பண்டிதர். அவர் கம்ப்ளீட்லி இந்த இவனுடைய பாரியோட எல்லாம் சொன்னாங்க. நாங்கள் அதான் அது பார்க்கணும்னு சொல்லி அது போகிற வழியை அது உடனே அந்த நீலன் ஒரு கூட்டிகிட்டு போகும்போது அது வர்ணிக்கிறாங்க பாருங்கள். எப்போவுமே கதாசிரியர் எங்கே நிற்கிறா அப்படின்னா, அவன் எடுத்துகிற களம் நம்ம இங்கே சினிமாவில் சொல்கிறோம் தான் பேக்ட்ராப். எடுத்த களம் நீ எப்படி விவரிக்கிற, எப்படி வர்ணிக்கிற அப்படின்னு சொல்லி கரெக்டாக பண்ணால் வாசகரை உன்னுடைய பிரபஞ்சத்தில் அதை உட்கார வச்சுட்டிங்கன்னு சொன்னால், நல்ல கேரக்டர்ஸுக்கு உருவாகிட்டோன்னு சொன்னால் அவங்களே கொண்டு போயிடுவாங்க. அது அந்த கபிலர் அந்த நீலன் கிட்ட அந்த வேள்பாரி பற்றி பேசுகிறது. நான் முதல்ல நினச்சேன், அந்த வேள்பாரி அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலி இந்த முல்லைக்கு தேர் கொடுத்த வேள்பாரி தானே அப்படின்னு நினச்சி, இல்லைப்பா இது வீரதீர் சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சாரி, படிக்க 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 அவங்க அந்த யூஸ் பண்ணுற வார்த்தைகள், ஈவன் அந்த வள்ளி முருகன், அந்த மரம் ஜஸ்ட் அப்படியே இருக்குது. நெக்ஸ்டே பார்த்தா டச் பண்ணி நெக்ஸ்டே பார்த்தா அந்த பூக்கள் என்ன ஒரு இமேஜினேஷன், சங்கர் சொல்கிற மாதிரி அப்படியே நம்ம ஒரு சொல்லிகிட்டே திஸ் திங் அது போகலாம். அதே மாதிரி அந்த இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறம் கம்ப்ளீட் அந்த மக்களோட அந்த இயற்கையோடு அவங்க சேர்ந்து எப்படி வாழ்கிறாங்க, அதெல்லாம் வர்ணிக்கும் போது அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு எழுத்து ஆஃப்டர் நம்ம கல்கிக்கு அப்புறம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த வேள்பாரி அவர் கூட்டிகிட்டு போகிறாருல்ல கபிலரை. சரி, நம்ம வர வரைக்கும் அது எவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம். அது வீட்டுக்கு யாராவது முக்கியமான ஆளுங்க வந்தால் வீட்டுக்கு வாசலில் வர இருக்கிறோம். இல்லைன்னா முதல்ல நம்ம ஆளுங்க ராஜான்னு சொன்னால் அங்கேயே வரப்பாங்க. இல்லைன்னு சொன்னால் நம்ம அவையை பாண்டியராஜன் எப்படி வர வச்சான், ஃபுல்லாக சகல மேல தாளங்களோடு கொண்டு போகிறான். பட் ராஜா அவனுடைய தோள் மேலே உட்கார வச்சு அப்படியே பாய்ந்து 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 போகிற அந்த இது அருமை அருமை. அதுக்கப்புறம் அந்த கூத்து அதில் சொல்கிறது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த வான்கோழியா அந்த கோழி, ஆமாம், அதை பிடிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் இது பண்ணுறாங்க. அது பண்ணி அந்த பாரியோட உட்காந்து மது அருந்த சாப்பிடுறது அப்படிங்கிறத பார்த்து எனக்கே வாயில் தண்ணி ஊறிட்டு, இந்த புத்தகம் நான் அப்படி படிக்கணும் அப்புறம் படிக்கணும்னு சொல்லி எடுத்து வச்சேன். அதுக்கு காரணம் என்னன்னா, 96 நரசிம்மராவ் ஜி அவர் பிரைம் மினிஸ்டர் ஒரு இதுக்காக அவர் மீட் பண்ணுற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது 2-3 வாட்டி. அப்போ நம்ம அரசியல் தான் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லி அவர் இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஹெசிடேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், பார்ப்பா எனக்கு இந்த எல்லா பாலிட்டிக்ஸே இதாகிடுச்சு. ஸோ இந்திராஜி முடிஞ்ச உடனே நான் கம்ப்ளீட்லி கண்டாலா, மகாராஷ்டிரா மாநில கண்டாவில் ஒரு 3 ஏக்கர் இடம் வாங்கியிருக்கேன். ஒரு 10 மாடுங்க இருக்குது, ஒரு சமையல்காரர், ஒரு தோட்டக்காரர், ஒரு டிரைவர், அவ்வளோதான் வச்சுட்டு சரியாக ஒரு 800,000 புக்ஸுங்க. அவர் அவர் 7-8 லாங்குவேஜ் தெரியும் அவருக்கு. இங்கிலீஷு, தெலுங்கு, மராட்டி, ஹிந்தி, அவ்வளோ புத்தகங்களை வாங்கி வச்சுருக்கேன். அங்கே போயிட்டு ஃபுல்லாக அதை படிச்சுட்டு அந்த இதுலேயும் இருக்கணும்னு ஆசை எனக்கு. ஆனால் இந்த மாதிரி அரசியலில் ராஜீவ்காந்தி இதாக நான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதெல்லாம் விட்டாச்சு. இந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அது மைண்டு பிடிச்சி எனக்கு. ஸோ 96 ஒரு நல்ல புக்கு கிடச்சா ஓய்வு எடுத்த பிறகு அது மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து அதெல்லாம் படிக்கணும்னு ஆசை. அதுதான் அந்த புக்கு நான் படிக்கல, எனக்கு அதை எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.